அற்புதமாக 1ஆம் தேதி நம்ம 30ஆம் தேதி கிளம்பணும். 1ஆம் தேதி வந்து மதுரையை சுற்றி பார்த்தா, 2ஆம் தேதி திருவாரூரில் முற்றுவதல் பண்ணோம். யார் யார் வந்தீங்க அவங்க மட்டும் கை தூக்குங்க. வந்தவங்கள 1 2 3 4 அவர் 5 நான் ஒரு 6 7 8 9 பேர் வந்திருக்கோம். இந்த 9 பேரும் இப்போ எப்படின்னு கேட்டோம்னாக்கா இதுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. அதனால்தான் நீங்கள் எல்லாம் வந்து 16 முறை காசிக்கு போய் வந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கொடுக்கலாம் நீங்கள் கிடைக்குது. காசிக்கு 16 முறை போய் காசி விசாலாட்சி அம்மனையும் காசி விஸ்வநாதரையும் அன்னபூரணியும் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் என்ன பலனோ அந்த பலன் அன்னைக்கு கிடைச்சிருக்கு எல்லாருக்கும். வந்தவங்க அத்தனை பேருக்கும் எத்தனை முறை போய் வந்த பலனா 16 முறை போய் வந்த பலனா. அவ்வளோ பெரிய முக்தி ஸ்தலம். இப்போ நாம் வந்து எல்லாரும் பகிர்ந்துக்க போகிற மிக அற்புதமான திருப்பூவனம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் மாறி இப்போ திரிபுவனம் அப்படின்னு வந்துச்சு. இப்போ பேர் என்ன? திரிபுவனம். மதுரையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டரு. மதுரையிலேருந்து மானாமதுரை போகிற வழியில் 20வது கிலோமீட்டரில் திருபுவனம்னு பேர். அன்னைக்கு திருப்பூவண்ணம் அப்படின்னு பேர். அதுக்கு ஏன் திருப்பூவண்ணம்னு பேருன்னு சொன்னமாக்கா 2 விதமான ஸ்தல வரலாறு அந்த இடத்துல சொல்கிறாங்க. சிவபெருமான் தலையில இருந்து கொன்றை மலர் கீழ் விழுந்துதான். விழுந்து அந்த பூ வந்து சிவலிங்கமாக மாறின இடமா அந்த இடம். கொன்றை மலர் வந்து சிவபெருமான் தலையில இருந்து விழுந்து சிவலிங்கமாக மாறிய இடம்ன்றதுனால பூவண்ணம் அப்படின்னு பேர். அதுக்கு அந்த காலத்தில் திருப்பூவண்ணம் அப்படின்னு பேர். அதே மாதிரி இன்னொரு அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. ஒரு அடியார் வந்து அவங்களுடைய அப்பாவினுடைய அஸ்தியை கரைக்கணும்னு சொல்லிட்டு காசிக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்க வந்து பாதி அஸ்தியை அங்க கரைச்சிட்டாரு. மீதி பாதி அஸ்தியை எடுத்துக்கிட்டு வந்து ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்துல கரைக்கணுன்றதுக்காக வராங்க. வரும்பொழுது இந்த பூவனத்துல வந்து தங்குறாங்க. அவரும் அவருடைய நண்பரும். தங்கும் பொழுது இரவுல என்ன பண்றாரு, அவருடைய நண்பர் அந்த அஸ்தியை பிரிச்சு பாக்குறாரு. பாரு, பார்த்தமாக்கா அஸ்தியே இல்லையா, வெறும் பூ இருக்குதான். அந்த கட்டி வச்ச அஸ்தி வந்து பூவா மாறி இருந்துதான். இவரு அவர்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. என்னடா இது அஸ்தி பூவா மாறி போச்சேன்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி வச்சுட்டு அவர் படுத்துட்டாரு. காலையில இருந்தாங்க 2 பேரும் கிளம்பி அது வரைக்கும் ராமேஸ்வரம் போயிட்டாங்க. ராமேஸ்வரம் போய் தர்ப்பணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அஸ்தியை வந்து அக்னி தீர்த்தத்துல, அக்னி தீர்த்தம்னா இது கடலுக்கு பேர் தான் அக்னி தீர்த்தம்னு பேரு. கரைக்கலாம்னு சொல்லி அதை பிரிச்சமாக்கா திரும்ப அஸ்தியாவே இருக்குதான் உள்ள. பார்த்த உடனே அவர் நண்பர் சொல்றாரு, நண்பா நம்ம வந்து இதை இங்க கரைக்க வேணாம், நீ வா இதை எடுத்துட்டு நம்ம திருப்புவனம் போவோம்னு சொல்லி திருப்பி அவர் அங்க எடுத்துட்டு அவர் இட்டுன்னு வராராம். வந்து இங்க வந்து பிரிச்சு பார்த்தோம்னாக்கா பூவா மாறி இருக்குதான். இறைவன் வந்து அந்த அஸ்தியை வந்து ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கெல்லாம் முக்தி கொடுக்குறாராம், அவங்களுடைய தகப்பனா இருக்கு. அதனால பூவா மாறின இடம் திருப்பூவண்ணம்னு பேர். இப்படி ஒரு வரலாறு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த இடத்துல நடந்திருக்கு. அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் வந்து அந்த திருப்பூவண்ணம் அப்படிங்கிறது. இப்போ திருபுவனம் அதுக்கு பேரு. அந்த ஊர்ல பொன்னையாள் அப்படின்னு சொல்லி ஒரு சிறந்த சிவபக்தர். அவங்க வந்து எப்படின்னு கேட்டோமாக்கா அந்த காலத்துல எல்லாம் தேவரடியார் அப்படிம்பாங்க, கொச்சியா தேவடியாள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது ஏன்னு சொன்னமாக்கா தேவனுக்கு செய்கின்ற அடியார்கள் அவங்க எல்லாம். அதனால அவங்களுக்கு பேர் என்ன, தேவர் அடியார் அப்படின்னு பேரு. அந்த பரம்பரையில வந்த ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு பேரு பொன்னையாள்னு பேரு. பேர் என்ன? பொன்னையாள்னு பேரு. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்களா, இந்த திருப்பூவண்ணம் கோயில்ல நடராஜர் இருக்காரு நல்ல பெருசா, அந்த நடராஜராண்ட வந்து நடனம் ஆடுவாங்களா டெய்லி. நடனம் ஆடின உடனே அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வந்து ராஜா அவங்க அந்த காலத்தில் ஜமீன்தார்களாக வந்தவங்களாம் அவங்கள ரசிச்சுட்டு அந்த அம்மாவுக்கு வந்து காணிக்கை கொடுப்பாங்க. எப்பவுமே நடனமாக இருக்கோ பரிசு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தினம் என்ன கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து அந்த ஊரில் இருக்க அடியார்களுக்கெல்லாம் அன்னம் சமைச்சு அன்னம் பாதிப்பு பண்ணுமா அந்த அம்மா. எவ்வளோ ஒரு பக்தி பாரு. இறைவன் கிட்ட நடனம் ஆடி வர வருமானத்தை அடியார்களுக்கு, சிவன் அடியார்களுக்கு தினம் சாப்பாடு போடும். கையில வர காசு எல்லாத்தையும் எடுத்து சாப்பாடா போட்டுரும். அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை,
இந்த பூவனநாதரை நம்ம வந்து பஞ்சலோகத்துல ஒரு சிலை செஞ்சா நமக்கு மனசுக்கு நிறைவா இருக்குமே. இறைவா, எனக்கு கொடுக்குற காசெல்லாம் அடியார்களுக்கு வந்து சாப்பாடு போடுறதுக்கே சரியாயிடுது, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஏதாவது ஒரு அருளை கொடுக்க கூடாதான்னு சொல்லி அந்த பூவண்ணநாதர்கிட்ட இறைவா அந்த அம்மா பொன்னையாள்ன்றவங்க பிரார்த்தனை பண்றாங்க. அப்போ சிவபெருமான் வந்து மதுரையில 64 திருவிளையாடல்கள் நடத்தியிருக்கார். எத்தனை? 64 திருவிளையாடல்கள். அதுல பரஞ்சோதி முனிவர் அதை எழுதுவாரு. அந்த 64 திருவிளையாடல்ல 36வது படலம்னு பேர் இதுக்கு. பரஞ்சோதி முனிவர் எழுதிய திருவிளையாடல் புராணத்துல 36வது படலம்னு பேர் இதுக்கு. இந்த இடத்துல நடந்த நிகழ்ச்சிக்கு ரசவாதம்னு பேர் இருக்கு. சிவபெருமான் என்ன பண்றாரு, ஒரு சிறந்த சிவனடியார் வேடத்துல அந்த அம்மா வீட்டுக்கு வராரு. வந்து அம்மா எனக்கு பசி எடுக்குது, சாப்பாடு போடுமான்னு உடனே அந்த அம்மா அவர் கூப்பிட்டு காலில் விழுந்து வணங்கி பாத பூஜை எல்லாம் பண்ணி உட்கார வச்சு அருமையா சாப்பாடெல்லாம் போட்டு அவரை மனம் குளிர வச்ச உடனே அவர் கேட்குறாரு, அம்மா நான் உனக்கு ஏதாவது ஒன்று செய்கிறேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அந்த அம்மா என்ன சொல்லுது, இல்லை இல்லை எனக்கு வந்து இந்த பகவானை வந்து பஞ்சலோகத்தில் வடிக்கணும்னு ஆசை எனக்கு மனசில், ஆனால் என்கிட்ட பொருள் இல்லை அந்த அளவுக்கு, எனக்கு அது ஒரு மனசில் ஒரு குறையாகவே இருந்திருக்கு, இறைவனுக்கு வந்து ஒரு பஞ்சலோக சிலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரம் பண்டங்கள் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து இங்கே வெய்ய அப்படின்னாராம். எல்லாத்தையும் எடுத்தாந்து வச்ச உடனே இவர் என்ன பண்ணாரு, விபூதி அது மேலே தூவி விட்டாராம் பாரு, எல்லாமே தங்கமா மாறிடுச்சான். ரசவாத வித்தைன்னு பேர் அதுக்கு. எல்லாருமே இப்போ வந்து இரும்ப தங்கமாக்குவாங்க, செம்ப தங்கமாக்குவாங்க, இப்பவும் அது இருக்குது. அது அந்த நிகழ்ச்சி அந்த சித்தர்கள் மட்டும் அதை செய்வாங்க அற்புதமாக. அந்த ரசவாத வித்தைங்கிறது இந்த 64 திருவிளையாடல்ல 36வது படலமா அது. அந்த 36வது படலம் நடந்த இடம் எது, இந்த திருப்பூவண்ணம் என்கிற திருபுவனம். பார்த்தா எல்லாம் அப்படியே தங்கமா மாறிடுச்சா. அதுக்கப்புறம் அந்த அம்மா மறுநாள் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சிலை வடிப்பாங்க. இப்போ ராமலெல்லாம் கூப்பிட்டு, ஐயா எனக்கு இந்த மாதிரி வந்து அற்புதமாக ஒரு சிலையை வடித்து கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் போட்டு உருக்கி குழம்பாக்கி அற்புதமாக அந்த உற்சவர் திருமேனியை தயார் பண்றாங்க. பண்ண உடனே அவ்வளோ அழகா இருக்குதான் அது. ஐயோ இறைவா இவ்வளோ அழகா இருக்கேன்னு சொல்லி அப்படி கன்னத்துல கிள்ளி முட்டம் விட்டாங்களாம். அந்த கிருள இடம் அப்படியே வடுவாயிடுச்சா அந்த சிலையில. உற்சவர் சிலையில இன்னைக்கும் அது இருக்குது. நம்மள போய் கேட்டா அதை காட்ட மாட்டாங்க நம்மளுக்கு எல்லாம். அந்த உற்சவர் வீதி வரம் வரும்போது கிட்ட போய் பார்த்தோம்னாக்கா பார்க்கலாம். அதை அந்த பொன்னையால் வந்து கிள்ளி முட்டை இடத்த கொடுத்தா அப்படியே வந்து தழும்பாயிடுச்சு அந்த இடத்துல சிவபெருமானுக்கு. இன்னைக்கு பூவண்ணநாதருடைய திருமேனியில போனமாக்கா உற்சவர்ல அந்த தழும்பு அப்படியே இருக்குமா, இன்னைக்கும் இருக்குதான். அது எவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இடம். அந்த கொலையாளுக்காக இறைவன் காட்சி கொடுத்து ரசவாத வித்தை செய்த இடம் அந்த திரு பூவண்ணம் என்கிற திருபுவனம். அதுக்கு அடுத்து மதுரையில வந்து சமணர்கள் கூட வாதம் செஞ்சாரு. நான் திருவேடகத்துல போகும்போது சொன்னேன், என்னென்ன வாதம் பண்ணாருன்ட்டு, புனல்வாதம் பண்ணாரு. அப்போ இந்த ரெண்டும் பண்ணும்போது இத முடிஞ்ச மகா என்ன பண்ணுவோன்னு சொல்லுங்க, நீ இது ரெண்டுத்தையும் ஜெயிச்சிட்டீங்கன்னா நாங்க வந்து நாங்களே கழுவேறோம் அப்படின்னு சொல்லி சமணர்கள் வந்து அவங்களே வந்து இறங்கி வந்து ஒரு வாக்கை கொடுத்துருவாங்க. அப்ப இவர் அனல்வாதத்துல வெற்றி பெற்றாரு, புனல்வாதத்துல வெற்றி பெற்றாரு. பண்ண உடனே 8000 சமணர்கள் வந்து கழுவேறினாங்களாம். அந்த கழுவேறிய இடம் வந்து இந்த திருப்பூவண்ணமா. அது பக்கத்துல ஒரு 1.5 கிலோமீட்டர்ல இருக்கும் அந்த ஊரு. கழுவேறிய ஊர் அப்படின்னு இன்னைக்கும் பேராது. சமணர்கள் 8000 சமணர்கள் வந்து கழுவேறிய இடம் வந்து அந்த திருப்பூவண்ணம் என்கிற திருப்புவனம். நாம அன்னைக்கு வந்து இதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. 6 மணிக்கு திருவாரூர் ஓடணுமே சொல்லி ஓடி ஓடி ஓடியாண்டோம். அந்த மாதிரி இந்த ஒரு அற்புதங்கள்லாம் நிகழ்ந்த இடத்துல திருஞான சம்பந்தர் பெருமான் வராரு. அந்த வைகை ஆறு ஓடுது, ரோடு கண்ணாண்ட ஆறு, அந்த நம்ம பஸ் நின்று பாரு அந்த பக்கம் ஆறு, அது வைகை ஆறு அது. அப்ப ஆத்துக்கு அண்ணாண்ட நிக்கிறாரு சம்பந்தர். நின்ன உடனே இவரு பார்த்த மகா ஆத்துக்கு மேல அப்படியே மணலெல்லாம் சிவலிங்கமா ஒரு கண்ணுக்கு காட்சி கொடுக்குதான். ஐயோ எல்லா இடமும் சிவலிங்கமா இருக்குது, நான் எப்படி போய் இதை மிதிச்சுக்கிட்டு அங்க போய் இறைவனை தரிசனம் பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த ஆத்து கரையிலே நின்னுக்குன்னு திருஞான சம்பந்த பெருமான் பதிகம் பாடுறாரு. பாடும் பொழுது நந்தியம் பெருமான் கரெக்டா அவரை மறைக்கிறாராம்.
அப்போ இறைவன் ஐயோ நம்ம குழந்தை வந்து பாடுது, நான் வந்து அந்த இடமெல்லாம் சிவலிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க வராம நிக்குதுன்னு சொல்லி நந்தியம் பெருமானே நீ கொஞ்சம் சாஞ்சி நில்லுன்னாராம் பாரியா. அவர் வந்து இப்படி வளைஞ்சுக்கிட்டு நிப்பாரு அந்த இடத்துல. அத பாத்தீங்களா யாராவது? காமிச்சேன். என் கூட வந்தவங்களும் சொன்னாங்க நந்தியம் பெருமான பாத்துக்குங்க, இந்த கதையை நான் அப்புறம் சொல்றேன், நேரம் இல்லாததுனால. சாஞ்சி நிப்பாரு அந்த இடத்துல. சாஞ்சி நின்று அந்த வைகை கரையிலிருந்து திருஞான சம்பந்தருக்கு மூலவர் காட்சி கொடுத்த இடம் அந்த இடம் அற்புதமான ஒரு இடம். அந்த மாதிரி இவ்வளவு அற்புதங்கள் எல்லாம் நிகழ்ந்த அந்த திருப்பூவண்ணம் என்கிற திருப்புவனத்தை நாமெல்லாம் 1ஆம் தேதி ஜூலை 1ஆம் தேதி மிக அற்புதமாக தரிசனம் பண்ணோம். அடுத்து வந்து இப்ப நமக்கு எல்லாம் வந்து இன்னொரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்றாங்க. அதுக்கும் அநேகமா ஒரு 2-3 மாசத்துல இன்னொரு நிகழ்ச்சி இருக்கும். இறைவன் கருணையினாலும் அனைவரும் சீரோடும் சிறப்போடும் 16 பேர்களும் பெற்று பெருவாழ்வு வாழ. இதுல இன்னொரு நிகழ்ச்சி என்னன்னு சொன்னமாக்கா, இப்ப நாம வந்து ஆத்துல போய் வைகை ஆத்துல குளிச்சுட்டு எண்ணெய் வாங்கின்னு போய் இங்க கொடுத்து நாம திருசூழியல்ல பண்ண பாரு, அந்த மாதிரி மோட்ச தீபம் எண்ணெயை வாங்கி போய் ஐயர்கிட்ட கொடுத்து அர்ச்சனை பண்ணமாக்கா, அர்ச்சனை பண்ணிட்டு மூலஸ்தானத்துல அப்படியே ஒரு 51 தீபம் ஏற்றி வைப்பாங்க ஐயர்லாம். அந்த தீப ஒளியில தான் இறைவன் மூலவர் அப்படியே ஜொலிப்பார். இந்த திருப்புவண்ணம் என்கிற திருப்புவனத்திலையும் அதே மாதிரி அந்த நமக்கு வந்து மோட்ச தீபம் ஏற்றி தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம். காசியை விட 16 மடங்கு உயர்ந்த ஸ்தலமா இந்த இடம். அப்படின்னா என்ன 16 முறை காசிக்கு போய் தரிசனம் பண்ண பலன் இந்த இடத்துல கிடைக்குதா. அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு சிவஸ்தலத்தை நம்ம அடியார் பெருமக்களோடு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அனைவரும் சீரோடும் சிறப்போடும் 16 பேர்களும் பெற்று பெருவாழ்வு வாழ திருவற்றியூர் படம்பக்கநாதர் திருவருளாலும், பட்டினத்தடிகளின் குருவருளாலும், ரோம மகரிஷி காகபுஜண்டர் குருவருளாலும், ஆனந்த ஈஸ்வரரின் திருவருளாலும் கைலைநாதனை பிரார்த்தனை செய்து இந்த இனிய நாளில் அனைவரையும் வாழ்த்துகிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். திருச்சிற்றம்பலம்.